இந்த காணொலியை தொடங்குவதற்கு முன் குழந்தை நட்சத்திரமான சிறுமி நைனிகா மற்றும் நடிகை மீனாவிற்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தொடங்குகிறேன். இந்த காணொலி எதை பற்றி பேச போகிறோன்னா, புறாவின் எச்சத்தினால் மரணம் நிகழ வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி இந்த காணொலியில் பேச போகிறேன். புறாவோட எச்சத்தினால என்னென்ன ஆபத்து மனிதர்களுக்கு இருக்குது, புறா வளர்ப்பது நல்லதா கெட்டதா பற்றி பேச போகிறேன். அதற்கு முன்னாடி நான் உங்கள் சாந்த குமார், எஸ்கே வியூஸ் சேனல் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைனிகாவுக்கு ஒரு சின்ன குழந்தை தந்தை இழந்திருக்கு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கொண்டு, புறா வளர்த்திங்கன்னா உங்களுக்கு மரணம் நிகழுமா நிகழாததை பற்றி நான் சொல்ல வரேன். மரணம் நிகழும், மரணம் எல்லாருக்கும் நிகழாது. சில பேருக்கு புறா வளர்ப்பதனால அந்த புறாவின் எச்சங்கள் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நைனிகாவோட அப்பா அண்ணன் வித்யாசாகர் கோவிட் டைமில் பெங்களூரில் இருந்ததாகவும், பெங்களூரில் இருக்கும்போது புறாக்கள் வளர்க்குறது ஒரு ஹாபிட்டாக வச்சுருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அப்படி வளர்க்கும் போது அந்த புறா கோவிட் டைம்லேருந்து வளர்த்துட்டு இருந்ததாகவும், அதனால் அவருக்கு புறா வளர்த்ததுனால ஒரு அலர்ஜி ஏற்பட்டதாகவும், அந்த அலர்ஜி பார்த்தீங்கன்னா அது லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருந்தாகவும், அப்போ அவர் கோவிட் இன்னொரு லங்ஸை மோசமாக்கினதாகவும், நுரையீரல் இன்னும் ரொம்ப மோசமாகினதாகவும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கும் போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, 2 லங்ஸும் சேர்ந்து வந்துச்சு, லங்ஸு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் சொல்லியிருக்கிறதாகவும், அது செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் லங்ஸ் கிடைக்காதனால அவர் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைஞ்சதாக செய்திகள் சொல்லப்படுகின்றன. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது செய்திகளை சொல்லப்பட்டது நான் பகிர்றேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இது வளர்க்கறதுனால ரெண்டு நோய்கள் வரதுக்கு அதிகமாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோப்ளோஸ்மோசிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனிட்டிஸ். இது ரெண்டு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஹிஸ்டோப்ளோஸ்மோசிஸ்னா என்ன, ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனிட்டிஸ்னால் என்ன, ஹிஸ்டோப்ளோஸ்மோசிஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹிஸ்மோப்ளோஸ்மோசிஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் பேர்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வாமை ஏற்படுகின்றது. ஒவ்வாமைனா ஒரு அலர்ஜி ஏற்படுகின்றது. அது எதனால் பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸோட எச்சங்கள் மற்றும் கழிவினால் ஒவ்வாமை ஏற்படுகின்றது. ஒவ்வாமைனா இப்போ நம்ம வீட்டில் புறா வளர்க்குறீங்கன்னா, ஒரு 50-60 புறா வளர்க்குறீங்க, அதுக்கு தானியங்கள் போடுறீங்க, அது எச்சங்களை அந்த இடத்துல விடும். உங்களுக்கு தெரியும், காக்கா இது ஆய் போகிற மாதிரி புறாக்களும் ஆய் போகும். எல்லா மனிதர்கள் ஆய் போகிற மாதிரி எல்லாமே அந்த எச்சங்கள் வெளியிடும். அந்த எச்சங்கள் வெளியிடுவதனால உங்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனிட்டிஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோப்ளாஸ்மோசிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணால், இதை நீங்கள் சுவாசிக்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லங்ஸ் நுரையீரல் அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு மூச்சு விடுவது கஷ்டமாகி உங்களுக்கு இறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஆரம்ப கட்டத்திலே ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா உங்களுக்கு மரணம் நிகழ அதிக வாய்ப்பு இருக்குதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இது கொரோனாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனிட்டிஸும் ஹிஸ்டோப்ளாஸ்மோசிஸுக்கும் நிறைய கேஸு வந்ததாக பல்மனாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. நிறைய பல்மனாலஜிஸ்ட் மீனாவோட கணவர் இறந்தது பிறகு பல்மனாலஜிஸ்ட் டிவியில் பேட்டி கொடுத்தாங்க. அந்த டிவியில் பேட்டியில் பார்த்தது என்ன சொல்கிறாங்க, பல்மனாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டோப்ளாஸ்மோசிஸும் ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனிட்டிஸுங்கிற நோய் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடியே அதிக பேர் வந்ததாகவும், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிருகங்கள் வளர்த்ததாகவும், கிளி, புறா, பூனை, நாய்க்கள் வளர்த்ததாகவும், அது எச்சங்கள் மூலமாக பரவதான் சொல்றது. ஒரு முக்கியமான கேஸ் என்னன்னா, தஞ்சாவூர்ல ஒரு கேஸ் நடந்திருக்கு. தஞ்சாவூர்ல என்ன கேஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஏசி வச்சிருக்காரு. அந்த ஏசி சன்ஷேட் இருக்குமா, நம்ம அவுட்டர்ல சன்ஷேட் தான் எல்லாருமே அவுட்டர் வைப்போம், ஏசியோட அவுட்டர் வைப்போம். அதில் புறாக்கள் கூடு கட்டியிருக்கின்ற அந்த அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா எச்சங்கள் புறாக்களுடைய எச்சங்கள் அதிகமாக பரவி பட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி உள்ளார ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏசி என்ன பண்ணும், நல்ல காற்று கூலிங் காற்றை உள்ளார விட்டுட்டு வெளியில் நச்சு இந்த ஹீட் காற்று வெளில விடும். அதான் ஏசியோட பிரின்சிபல். இது அந்த ஏசியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில் இருக்க எச்சங்கள் காற்று உள்ளார இழுத்துருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஏசி வழியாக புறாவின் எச்சங்கள் அந்த ரூமில் தூங்குறவருக்கு பார்த்தீங்கன்னா அது பரவி பார்த்தீங்கன்னா லங்ஸில் பிரான்ச்சைட்டிஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அவர் சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் க்யூர் ஆனதாகவும் ஒரு மருத்துவர் ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இது உண்மையாக நடந்திருக்கு. தஞ்சாவூர்ல இது நடந்திருக்கு. ஏசியோட சன்ஷேட்னால அதில் புறா எச்சங்கள் இருந்திருக்கு. ஏசியோட அவுட்டர் சன்ஷேட்ல அது ஏசியோட இன்லெட் வழியாக சுவாசிச்சு அவருக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஏசி வச்சிருக்கிறவங்க, சன்ஷேட்ல வச்சிருக்கவங்க முக்கியமாக அந்த பக்கம் புறா
கூடு கட்டியிருக்கிறதா, அங்கே புறாவோட எச்சங்கள் இருக்குதான்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு ஏசியை வந்து க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து புறாவோட எச்சங்கள் வந்து அலர்ஜி கிடையாது. ஆனால் சில பேருக்கு அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருந்து, அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது சுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு ஏசி வச்சிருக்கிறவங்க புறாக்கள் வந்து இந்த ஏசி பக்கத்தில் கூடு கட்டுதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. கூடு கட்டுந்தா அந்த உடனடியாக அந்த கூடு அந்த எச்சங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு ஏசியை ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுங்க. அதோட புறாக்களோட எச்சங்கள் பார்த்துச்சுன்னா உங்களுக்கும் அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூனிட்டிஸும் ஹிஸ்டோபிளாஸ்மஸும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் புறா வளர்த்தீங்கன்னா அந்த புறா வளர்த்த இடத்த வந்து தயவு செஞ்சு நல்ல சுத்தமான சுகாதார முறையில் க்ளீன் பண்ணுங்க. அந்த எச்சங்களை வந்து தயவு செஞ்சு க்ளீன் பண்ணி வைங்க. ஏன்னா புறாவே நான் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய இடத்துல அலர்ஜி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாப்பிட்ட அலர்ஜி, சில பேர் கத்திரிக்காய் சாப்பிட்ட அலர்ஜி. அதுக்காக வந்து எல்லாரையும் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, எல்லாரையும் முள்ளங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. சில பேர் தைராய்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கும், உங்களுக்கு முள்ளங்கினால அலர்ஜி இருக்கும், கத்திரிக்காய் அலர்ஜி இருக்கும். அவங்களாம் வந்து டாக்டர் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வந்து நிமோனியா அட்டாக் ஏதாவது முன்னாடி ஆயிருக்கு, கோவிட் அட்டாக் ஏற்கனவே ஆயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு புறா வளர்க்குறதா இருந்தால் புறா வளர்ப்பதுலேருந்து தள்ளிடுங்க. முக்கியமாக ஏசி பக்கத்தில் புறா வளர்க்காதீங்க. அப்படி நீங்கள் ஏற்கனவே உங்கள் லங்ஸ் கோவிட்னால அஃபெக்ட் ஆகிருக்கும், நிமோனியா ஆகி அஃபெக்ட் ஆகிருக்கும். திருப்பி புறாவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் லங்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து லங்ஸ் பாதிப்படைகிறதுக்கோ லங்ஸ் மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்கோ ஆக வேண்டிய சூழ்நிலை நீங்கள் தள்ளப்படலாம். ஸோ தயவு செஞ்சு கோவிட் எஃபெக்ட் ஆனவங்களும் நிமோனியா தாக்கல் இருக்கணும், ஏற்கனவே குடிக்கிறவங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களோ தயவு செஞ்சு புறா வளர்க்குறதா இருந்தால் புறாவை வளர்ப்பதை நிறுத்திடுங்க. உங்கள் உடல்நிலை ரொம்ப முக்கியம். புறா வளர்க்குறதோட தயவு செஞ்சு அதை பற்றி பார்த்துக்கோங்க. இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனிட்டிஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது வந்து முழுக்க லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது. இதுக்கும் கோவிட்க்கு சம்மந்தம் கிடையாது. இது ஒரு லங்ஸ் அஃபெக்ட் பண்ணி சுவாசக்கலை வந்து மூச்சு விட முடியாமல் தடுக்கிறது. இது எல்லாத்துக்கும் வந்து ஆரம்பம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, ஜுரம், காய்ச்சல், உடம்பு வலி. இதுதான் வந்து முக்கியமான வந்து பாடி ஏக், உடம்பு வலி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூனிட்டிஸுக்கும் ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸுக்கும் முக்கியமான காரணிகள். இது மூணுமே இது ரெண்டு நோயும் வராமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வர மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள். அப்பயும் உங்களுக்கு சரியாகலைன்னா உங்களுக்கு வந்து இந்த காய்ச்சலோ இந்த மூச்சு சுவாசிக்கிறது வந்து ரொம்ப சிரமம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சாதாரண டாக்டரை போய் பார்த்துட்டு இந்த சளிக்கு மாத்திரை வாங்குறது, இந்த மூக்கில் வந்து இந்த ரோலான் வீரான்லாம் வைப்பாங்க, மிக்ஸ்லாம் வைப்பாங்க தெரியுமா, நிறைய பேர் வைப்பாங்க சளிக்குன்னு. அது மாதிரி பார்த்துட்டு தயவு செஞ்சு அந்த அலட்சியம் பண்ணாதீங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிற பல்மனாலஜிஸ்ட் போயிருங்க. பல்மனாலஜிஸ்ட்டுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஏ லங்ஸ் டாக்டர், அதாவது நுரையீரல் சிறப்பு மருத்துவர் தான் வந்து பல்மனாலஜிஸ்ட்பாங்க. தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மூச்சு விடுறது சிரமமும் உங்களுக்கு நிமோனியா அட்டாக் ஏற்கனவே ஆயிருந்து கோவிட் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா புறா வளர்க்குங்க, வளர்க்காதவங்க சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த லங்ஸ் அஃபெக்ஷன் தான் எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு அருகில் இருக்கிற பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்து உங்கள் லங்ஸில் வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து உங்கள் லங்ஸில் எதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட உயிர் வந்து விலை மதிப்பற்றது. அந்த உயிரை வந்து உங்கள் குடும்பம் இருக்குது, அதை வந்து கட்டாயமாக பத்திரமா பார்த்துக்கணும். அதனால சொல்கிறேன். சரி, ஓகே, நாங்கள் இத்தனை வருஷமாக புறா வளர்க்கணும் சார், எல்லா புறாவையும் கொன்ற முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறாவை கொல்ல சொல்ல புறாவுக்கு அலர்ஜி இருக்கிறவங்க தயவு செஞ்சு புறா வளர்க்காதீங்கன்னு சொல்கிறேன். புறா வந்து பார்த்தீங்கன்னா நேரு வந்து புறா விட்டுருக்கிறாரு. நிறையா அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து போரே வந்து புறா விட்டு சமாதானம் முயற்சி நடந்திருக்கிறாங்க. இந்த கரிகால சோழன் எழுதியிருக்கிற ஒரு அவரோட வரிகள் எழுதியிருக்கிற கரிகால சோழன் மன்னர் காலத்தில் புறாவை விட்டு சமாதானப்படுத்தினாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதுமாதிரி புறாவை பற்றி நிறைய சங்க இலக்கியத்துலையும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க. அந்த போரையும் வந்து புறாக்கள் நிறுத்தினுச்சு. ஆனால் புறாவை வந்து பழக்கக்கூடாதுன்னு சொல்லு. அலர்ஜி இருந்தால் தயவு செஞ்சு வளராதிங்க. முக்கியமாக லங்ஸ் இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு அலர்ஜி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீட்டில் புறா வளர்க்காதீங்க. ஏசி பக்கத்தில் எந்த காரணத்தை கொண்டு புறா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலர்ஜி இருக்கோ அலர்ஜியோ அந்த சன்ஷேடை ஃபஸ்ட்டு இந்த இருக்க புறாவை கிளியர் பண்ணுங்க. அது ஏன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் வெளிக்காற்று வந்து உள்ளே வர பறவை வச்சு உங்களுக்கு நுரையீரல் அஃபெக்ட் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஏசி பக்கத்தை புறா வைக்கிங்க. மொட்டை மாடியில் நல்லா செக் பண்ணிக்கோங்க புறா இருக்கா, புறா இல்லைன்னா. புறா இருந்தால் அந்த புறாவை அப்புறப்படுத்த வேலையை நீங்கள் செய்யுங்கள். எந்த மிருகமாக இருந்தாலும் அதுக்கு எச்சங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்கும், உங்களுக்கு மேல் படாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சேஃபு. ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் ஆகட்டும், ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூனிட்டிஸ் ஆகும். இந்த ரெண்டு நோய்களையும் நீங்கள் ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கட்டும், இம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், இது ரெண்டு நோய்களையும் நீங்கள் விடுபடணும்னா இதை எச்சங்கள் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட காணொலி நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, உங்கள் சாந்தகுமார். குட் பை. See you later.